ஒரு பொண்ணை உடுப்பாற்றுறது. இன்றைக்கு இதிலே நியாயமான தவறுகள் நடந்து கொண்டே இருக்குது. அது என்னன்னு சொன்னா, ஒரு பெண்ணை உடுப்பாற்றுறது, மேக்கப் பண்றது. ஒரு பெண் எப்பயுமே அழகாக இருக்கணும், அவள் தன்னுடைய மாப்பிளைக்கு முன்னால் அழகாக காட்டணும். இது நாளைக்குள்ள தலையங்கம் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கு நான் என்ன சொல்றேன்டா, பொன் உடுப்பாற்ற ஒரு சுண்ணத்தை எங்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருந்து கொண்டிருக்குது. இந்த பழக்கத்தில் நியாயமான வீண் விரயம், இன்னும் ஒன்று இருக்குது மார்க்கத்தில் ஹராமான அம்சங்கள். ஒருத்தர் ஃபத்வா கேட்கிறாரு, ஒரு வாப்பா, இந்த வாப்பாவை நான் எப்படி ஒரு முஸ்லீம் என்று சொல்றது? இந்த வாப்பாக்கு ஒரு இஸ்லாம் இருக்குன்னு சொல்லுமா? சொல்றாரு, நம்ம அவள் இன்றைக்கு ராவை கல்யாணம் ஹசரத், அவர் ராவைக்கு 7 மணிக்கு எங்க இருக்கணும்? ஹால்ல இருக்கணும். உடுப்பாட்டத்துக்கு வராங்க 2 மணிக்கு. அவருக்கு நிச்சயமாக அசரும் மகரிபும் இஷாவும், மசரும் இஷாவும், அந்த அசரும் மகரிபும் தொட கஷ்டமாய்க்கு என்ன செஞ்சு கொள்ள. யாரு கேட்கிறாரு? யாரு கேட்கிற? வாப்பா. இது கடாயில், இது கிடா. என்ன கேட்கிறாரு? பொண்ணுடுப்பாட்ட வச்சுக்குது, 2 மணிக்கு வாராங்க, 7 மணிக்கு ஹேண்ட் ஆஃப் பண்ணணும் ஹால்ல. எங்க போனோம்? ஹால்ல. உடுத்துக்கொண்டிருக்குள்ள தொலைல தானே செய்யோமேடா. இதுக்கு என்ன செய்ய? இதுக்கு என்ன பதில் சொல்ல? இதுக்கு என்ன பதில் சொல்ல? நான் நேரே சொன்னேன் அவருக்கு பதில், நீங்க அல்லாஹுடைய கட்டளையோட விளையாடினா அல்லாஹ் அவங்களோட மகளோட விஷயத்தில் எல்லாம் விளையாடிடுவாங்க. கல்யாண மண்டக்கே 2 வக்து தொழுகை இல்ல வாப்பா, கல்யாணத்துக்கு தொழுகை இல்லைன்னா அந்த நிக்காஹில் இருந்து புறக்கிற புள்ள பிடிக்கும். கொஞ்சம் நிதானமா சிந்திங்க. தீன வச்சு நீங்க தீன வச்சு தொழுக கலாவாக தான் மேக்கப் தேவையில்லை, கலா சுடுவோம். இன்னும் ஒன்று, எப்படி ஒரு முஸ்லிமுக்கு ஒரு மஹரம் இல்லாத ஒரு பெண்ணை நான் பார்க்கிறது ஹராமோ, இதே போல ஒரு அந்நிய பெண்ணுக்கு ஒரு முஸ்லிமை பார்க்கிறதும் ஹராம். எப்படி சப்ஜெக்ட்? எப்படி ஒரு ஆணுக்கு, அந்நிய ஆணுக்கு ஒரு பெண்ணை பார்க்கிறது ஹராமோ, மஹரம் இல்லாத பெண்ணை பார்க்கிறது ஹராமோ, இதே போல ஒரு அந்நிய பெண்ணுக்கு ஒரு பௌத்த மதத்தை சார்ந்த ஒரு சகோதரி அல்லது இந்து மதத்தை சார்ந்த ஒரு சகோதரி ஒரு முஸ்லிம் பெண்ணை பார்க்கிறதும் ஹராம். அவருக்கு எதை பார்க்கணும் என்றா, அவருக்கு முகத்தையும் கையெல்லாம் பார்க்கணும். மேக்கப் பண்ற எப்படியோ பாரு. மேக்கப் மட்டுமா? அதுக்கு மேல என்னெல்லாம் இருக்கு? எத்தனை வீடியோக்காரன், எத்தனை கேமராமேன். இப்படி நீங்க பாப்போம், இப்படி நீங்க பாப்போம். 20 வருஷம் வளர்த்து கொடுத்து எங்க கேமராக்காரன் அவன் அப்படியே தடாய் பார்க்கிறான். இத சுப்ஹானல்லாஹ். இதுதான் எங்கட கல்யாணம். இதெல்லாம் நடந்து முடிஞ்சோடனே தான் ஹஜ்ரத் மர்மான பாருங்களேன், டிவோர்ஸ் ஆகிட்டு என்ன செய்ய? இது டிவோர்ஸ் 4 நாள் போனதே பெரும் விஷயம் பாப்பா. இது 4 நாள் இந்த காண்டி போனதே பெரும் விஷயம். இந்த முட்டாள்தனமான சமூகம் தான் நாங்க. ஒன்று சொல்றேன் கேட்டுக்கோங்க, ஒரு நாளும் வாலிபர்களே இதுல உறுதியாயிருங்க. வாப்ப சொன்னாரு, உம்மா சொன்னாரு கலையல்ல. ஏன் நிக்காஹ் அன்றைக்கு எனக்கு என்னைக்கு நிக்காஹ் பேசப்பட்டுச்சதோ அன்றைக்கு பிறகு என்ற மனைவிக்கு தொழுக கலாவாக கூடாது. ஹலாஸ், தொழுக கலாவாக கூடாது. நீ தொழோனம் டைமுக்கு, நீ தொழோனம் டைமுக்கு. ப்ரொபோசல் பைத்திருக்குது, என்கேஜ்மெண்ட் நடக்கல. ஒரு SMS கேளுங்க, டைம் தொழுதியா சொல்லி, டைம் தொழுதியா? ஹலாஸ். இதுதான் எங்கட நிக்காக, எங்கட மதுவாவுக்கு காரணம், எங்கட வலிமா காரணம், எங்கட அநியாயத்துக்கு, நாசத்துக்கு. அதனால சொல்றேன், வீண் விரயம் கூடாது. ஒரு பெண்ணை உடுப்பாட்டுறது கூடும். எப்படி உடுப்பாட்டணும்? அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றா, எனக்கிட்ட ஒரு உடுப்பு இருந்துச்சு பொண்ணு உடுப்பாட்டுறதுக்கு. என்ன? எங்க வாப்பா உடுப்பாட்டின் உடுப்பு. மாஷா அல்லாஹ். அந்த உடுப்ப மதீனா முனவ்வராவுல வாழ்ந்த 1000 பெண்கள் உடுத்திருக்கிறாங்க. எனக்கிட்ட இரவல் வாங்கி கொண்டு போவாங்க, அந்த பெண்கள் அதை உடுப்பாங்க. இன்னைக்கு மாஷா அல்லாஹ் ஒரு கல்யாணத்துக்கு செச்ச உடுப்ப ஒரு 100-150 பெண்கள் உடுத்திருப்பாங்க. 150 வீட்டுக்கு இரவலாக பேச்சுது. அது எனக்கு ஒரு பெருமை என்று ஆயிஷா சொல்றா. இன்னைக்கு அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, ஒவ்வொரு வீட்லையும் 5 பொம்புல பொண்ணு இருக்கும் என்றிருந்தால் 5 பேருக்கும் 5 உடுப்பு தைச்சிரும். அது உடுப்பாட்டப்படக்கூடியது வெறுமனே 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 2 அவருக்கு மட்டும்தான். அதை கேட்டா சொல்றாங்க, பெருமையா சொல்லி சொல்றாங்க, 3 லட்சம் ரூபாய் பில் ஹஜரத் சொல்லி. எவ்வளவு பில்? 3 லட்சம் ரூபாய்.
உடுப்பாட்டு 75,000 ரூபாய். உடுப்பாட்டு 75,000. பூ காருக்கு வச்சு பூய்க்குது. எங்கிட்டு கலாச்சாரம் இதெல்லாம். இதுல என்ன உங்களுக்கு வேல்யூ?